சொன்னீங்க? விளக்கமாத்த எடுத்து தண்ணியில வெளியே தள்ளி விட சொன்னேன். என்னையே தள்ளி விட பாக்குறியா? ஓ அப்படியா? உன முட்டா பையனே, விளக்கமாத்த எடுத்து தண்ணியில வெளியே தள்ளு. இனிமேல இது மாதிரி முட்டாள்தனமான வேலையை செஞ்சு உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன். அம்மா, உங்களை விட்டா எனக்கு யாரு இருக்கா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஒருவேளை முதலாளி ஏறி
கொஞ்சம் இருங்கண்ணா. உங்களை பார்க்க நேற்று நைட்டு 2 பேர் வந்தாங்க. அவங்க தான் இதை எடுத்துட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியாதா? 2 பேரா? அவங்க மாஸ்க் எல்லாம் போட்டு வந்தாங்க. நீங்க தானே வீட்டுக்கு வந்தீங்க. அன்பா மரியாதையா நடிச்சு சொன்னீங்க. அதான் பால் போட்டு நாடு சக்கரை எல்லாம் போட்டுட்டு வந்தேன். மாஸ்கா வந்து திருடுங்கடா. பார்க்க ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்காங்க. டேய் சக்கரை, ஃபர்ஸ்ட் நீ பொட்டி கட்டு. இந்த வீட்டு பக்கம் வரவல வச்சுக்காத. ஐயா, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் தான் இது நல்லா சமைச்சிட்டு இருந்தேன். சக்கரை, நீ ஃபர்ஸ்ட் பொட்டி கட்டு. மதியம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். என்னை ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. நீனே தொடச்சி போட்ட மாதிரி இருக்கு. சக்கரை, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. திடீர்னு வீட்டை விட்டு தத்துறீங்க. எங்க போவ? ஆண்டவா, ஏதோ கோயில் மாதிரி இருக்கு. போய் பார்ப்போம். அன்பான இன மக்களே, இனி நாம நாடகத்தை பற்றி பார்க்க போறோம். இந்த சிறந்த கோடியை பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மள வைத்துள்ளார். கூப்பிடுறாங்க. ஒண்ணு கொஞ்சம் முன்னாடி போறோம். நம்ம பொருளாக கடைக்கு போறோம். ஊருக்கு போக பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம். அதே மாதிரி நாடகத்தை பெற்றுக்கொள்ள கடவுளை நோக்கி போறோமா? இங்க நேர்மை கழிக்க போறது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும். சாலமன் கதை அவங்க எல்லாருக்கும் தெரியும். உனக்கு என்ன வேணும்னு சாலமன் கிட்ட கடவுள் கேட்டாரு. அதுக்கு சாலமன் இந்த உலகத்திலேயே சிறந்த கோட்டையான ஞானத்தை கேட்டாரு. கதை நல்லா இருக்கே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம். ஞானத்தை கொடுத்த கடவுள் சிறந்த செல்வாக்கை சாலமனுக்கு கொடுத்தாரு. ஞானத்தை கடையில வாங்க முடியாது, புத்தகத்தை படித்தாதான் கிடைக்கும். ஞானத்தை கடையிலயும் வாங்க முடியாது. எப்படி ஐயா கிட்ட போய் கேட்கிறேன்? ஐயா, நான் சின்ன வயசுல இருந்து ஒரு முதலாளி கிட்ட வேலை செஞ்சுட்டேன். அவர் வந்து என்னை ஞானம் சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டார். இங்க வந்துருந்து ஞானம் சொல்லி அந்த ஞானம் என்னது ஐயா? கடவுளை பார்த்து பயப்படுறவரே நான் தின்பழக்கம் கத்தி வச்சுட்டு துவாங்கலையா? ஆம்பளை மாதிரியா? திருவிழா பார்த்து பயப்படுறீங்க ஆம்பளை மாதிரியா? நாம் கடவுள் நீதியும் அன்பும் உடையவர். அவர் சொல்லும் வார்த்தை கேட்டு அதன்படியே இருந்தால் அதுதான் ஞானம் கிடைப்பதற்கு முதல் நிலை. கடவுள் இப்ப என்ன சொல்றாரு? இந்த திருக்கோ புத்தகத்தை படி, திருவள்ளுவா போட்டுக்கபடியே படித்து வேண்டாம் ஞானம் உன்னை தேடி வரும். நன்றி ஐயா. தம்பி, உன் வீடுங்கப்பா. இந்த அனாதைக்கா இடம் இல்ல, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, கோயில் இருக்கு ஐயா. நான் எங்கன்னா தங்கிப்பேன். தம்பி, நீ எங்கேயும் போகணும். நீ நம்ம செக்யூரிட்டி நம்பர்கிட்டே தங்கிக்கோ. நான் சொல்லிக்கிறேன். நன்றி ஐயா. இந்த புத்தகத்தை நம்பிக்கையோட படி, ஞானம் உன்னை தேடி வரும். சரியா? சரி ஐயா. கவிஷா, ஏன்னா உங்க செல்லுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. ஐடி கௌதம்னு இருக்கு. அதே கௌதமா அப்படின்னு யாருமே தெரியாது. சரி, ப்ளே பண்ணு. ஐயா, நான் சக்கரை பேசுறேன். என் பேர் இப்ப கௌதம். நான் உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாம ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இப்ப நான் லைப்ரரியில இன்சார்ஜா இருக்கேன். படித்தா அறிவு வரும், அதுபடி நடந்தா நேரம் வரும். நிதானமா புரிஞ்சுக்கிட்டேன். சரியா படிக்கிறேன். நானே என்ன சரி செஞ்சுக்கிட்டேன். கடவுள் எல்லாத்தையும் எனக்கு வழிகாட்டார். நன்றி. Thank you children. Next program, tribal dance. 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவர்கள் எங்கள் சின்ன